பாரதிதாசன் விழா என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் அது பாவேந்தர் பாரதிதாசன் விழா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை பொறுத்தவரை அது தன்னுடைய செயலாளருக்கு இருக்கின்ற விழா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவருக்கு இருக்கின்ற விழா. எனவே இன்றைக்கு அவர் உண்மை நம்மோடு இல்லை, அதாவது உண்மை அவருடைய பாடல் இருக்கிறது. அவருக்கு பதிலாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்காக இருக்கப்படுகிற விழா. பாவேந்தர் வழியிலே, பாவேந்தர் நெருகிலே, பாவேந்தருடைய எண்ணங்களை சிந்தனைகளை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிற விழா. அந்த நடுக்குமி செக்காரன் ஒரு குறுக்குமி செக்காரனோடு தொடர்பு வைத்து தன்னுடைய செருத்தான கவிதைகளை கொடுத்தார். அந்த கவிதைகளை கொடுத்த பொழுது ஒரு உருக்கு தமிழ் எங்கே வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தான் சொன்னான், தூங்கும் பொழுதினை படை கொண்டு எழுப்புவோம், எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று சொன்னார். தூய தமிழரை ஜெர்மன் கொண்டு எழுப்பினோம் என்றோ பிரெஞ்சு கொண்டு எழுப்பினோம் என்று சொல்லவில்லை. தாய்மொழி உன்னுடைய மொழி, உன்னுடைய மொழியில் சொன்னால்தான் உனக்கு உணர்வு வரும் என்று தமிழ் கொண்டு எழுப்பினோம். அவருடைய பாடல் வரிகளிலே எண்ணற்ற கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. ஏன் வள்ளுவரையும் பாவேந்தரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராகவும் செயலாளராகவும் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இரண்டு காரணம். கொஞ்சம் வேலையான பதவி ஒன்று ஆசைப்படுவார். வேலையான அவரை கவுசிடுவாங்க, ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு. ஏன்னா அந்த மருத்துவம் நம்ம போக முடியாது. இரண்டாவது, தமிழர்களுக்கு சரியான நெறிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடிய உலகத்துக்கே வழிகாட்டியவர் ஒருவர், இன்னொருவர் தமிழ் உலகத்துக்கு வழிகாட்டுவாங்க. என்பதுதான் தமிழரை முன்னேற்ற முடியும். மகாகவி பாரதி இந்திய தேச விடுதலைக்காக தன்னுடைய எழுத்துக்களை அர்ப்பணித்தார். தமிழுக்காக தன்னுடைய பாடல்களை வலித்துக் கொடுத்தார். வாழ்க்கையிலே இங்கிருந்து இருக்க முடியாமல், அங்கும் இருக்க முடியாமல் அல்லது வாழ்ந்தார். அவர் ஒரே ஒரு நிமிடம் விட்டுக் கொடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக வாழ்ந்திருப்பார், வசதியாக வாழ்ந்திருப்பார். 39 வயதை சென்றிருக்க மாட்டார். அவர் போய் நின்றதும் யானை பயந்து நடுங்கி ஓடி இருக்கும். ஆனால் யானை நிற்கிற அளவுக்கு அவர் ஆளாக இருக்க மாட்டார். யாருக்கு கூட இப்போது தோற்றுகளாத ஆட்களால் தோற்றுகளாத பெரிய பாட்டுக்காரன் நினைக்கிறது சாதாரணமான. ஆனால் அந்த யானை மிதித்தான் சாகவில்லை. அன்றைக்கு சுதந்திர போராட்டத்திலே பூனைகளாக சிலர்கள் பதுங்கி இருந்தார்கள். அந்த பூனையை மிதித்துத்தாங்க. யானை மிதித்து சாகவில்லை. யானை மிதிப்பவர் பிடித்துக் கொண்டார். பூனையை மிதித்து செத்து விட்டார். பயந்தார். நெஞ்சு பொறுப்பிலேயே நிலைக்கிறவன் நெருங்கி விட்டால் அது மனம் வேதனைப்பட்டு அஞ்சாத பொருள் இல்லை. அவன் எதை பார்த்தாலும் பலருவான். கையை பார்த்தா பலருவான், காப்பான் பார்த்தா பலருவான், பாவ பார்த்தா பலருவான், மேலேயே பார்த்துட்டு கேள்வி செய்தி பேசினார். அவரோட மைக் வருமா? எனவே இந்த விழா என்பது இன்றைக்கு இந்த பழனியிலே நடைபெறுகிறது. பைந்தமிழ் தாயின் பிள்ளை பன்னிருகை முருகனுக்கு மட்டுமல்ல, தமிழ் தாய்க்கும் உண்டு உயிர்மை எழுத்துக்கள். அதுவும் 12 தான் உயிர் எழுத்துக்கள். அந்த உயிர் எழுத்துக்கள் 12 கொண்டவர் தமிழ் தாய். அவருடைய பிள்ளை பாவேந்தர் பாரதிதாசன் விழா ஒரு நீண்ட விழாவாக இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது. எனக்கு முன்பாக இருவர் தொடக்க உரையாற்றினார்கள். திருமதி சிவகாமி சந்தோஷம், திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள் மிக அருமையான தொடக்க உரை வழங்கினார்கள். ஒன்றே ஒன்றை பற்றி நான் சொல்லிக் கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த அமைப்புடைய நோக்கம் நிறைய கைகளை உருவாக்குவதல்ல, நிறைய கைகளை உருவாக்கி இந்த அமைப்பு நோக்கம் இன்னொரு பாணியை உருவாக்கி விட முடியாதா, இன்னொரு பாவேந்தரை உருவாக்கி விட முடியாத நிறைய கைகளை உருவாக்குறது நோக்கமே கிடையாது. நல்ல ஒரு
நிறைய பேர் எழுதலாம். பாரதியார் எவ்வளோ பேர் இருக்காங்க? பாரதியார் மட்டுமா கவிதை இருங்க இல்லையா? 1000 பேர் எழுதியிருப்பான். பாவம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்கல்ல. அவங்க எங்க ஒரு சிலர் தெரியும், மக்கள் தெரியாது. இன்னும் சொல்ல போனா பாரதியார் காலத்தே இன்னொரு சில பேர் தெரியும், முடிவெடுத்து போடாம இருக்காங்க. ஆனா அவர் பாரதியார் காலத்து யாருன்னாங்க? சோமசுந்தரபாணி பெண்டாரு. எவ்வளோ பேருக்கு சோமசுந்தரபாணிங்க? ஏன் அவருக்கு தெரியல, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? அவர் ஏதோ ஒரு மாறுபாடான செயல்படுறாங்க பாருங்க. நாட்டு மக்களுக்காக, மக்களுடைய விடுதலைக்காக அந்த காலகட்டத்தில் அரசியல் பேசியிருக்கிறார். புதிய சொற்களிலே புதிய வடிவத்திலே பேசியிருக்கிறார். அந்த காலத்தில் இந்த செய்யுள் வடிவத்தில் மாதிரி நமக்கு புரிகிற, நம்ம சொல்ற புரிகிற பாஷை சொல்லுன்னா அந்த புரிகிற பாஷையில பேச நாமளும் அதை கை கொண்டோம். அதை கை கொண்டால் நிச்சயமாக அங்கே போகணும். 1970களில் வானம்பாடி இயக்கம் ஒன்று இருந்தது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல சில இளைஞர்கள் சேர்ந்து வானம்பாடி ஒரு சீட்டுல ஒரு 16 பக்கம் நடத்துறாங்க. புதுக்கவிதை உலகத்தில் புதுக்கவிதை வரலாற்றை எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், வணக்கம் வாங்க வாங்க எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால், அந்த வானம்பாடி அந்த 16 பக்கத்திலே பல வைர வரிகளை சுமந்து வந்தது. இருக்கையை வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்று எல்லோருக்கும் தெரிந்து அந்த 2 வரி கவிதை அந்த வானம்பாடியை தான் வந்தது. அவர் எழுதியவர் யார் என்று தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இருப்பார்கள், அவராட்டும் அவர் எழுதினவர் பேர் ரங்கநாதன். அவர் ஒரு விவசாய கல்லூரி மாணவர். விவசாய கல்லூரியில் கங்கை கொண்டான் என்பவருடைய நண்பர் அவர் எழுத வந்தார். அந்த கல்வி 2 வரைக்கும் தான் எழுதியிருந்தார். அந்த 2 வரி ஒரு பெரிய வீட்டில் ஏற்பட்டது. அவர் இன்னொரு கல்வி எழுதினார். மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா, மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா, சும்மா போடு போடு என்று போட்டால் தடை போடு. அது அவருக்கு 2வது கேள்வி. மயிலே மயிலே என்றால் இறகு சும்மா போடுவோ என்று போட்டால் தடை போடு. இந்த கவிதை இருந்தார். இந்த கவிதை இன்றைக்கு நான் இந்த நேரத்தில் இங்கே பேசிக்கொண்டிருப்போ அவர்களை தவறிவிட்டார். ஆனால் இன்னும் பல இடங்கள் நான் பேசினீங்களா பேசியிருப்பீங்க. நீங்கள் பேசிய விடயமோ அந்த பாடல் சிறப்பிக்கப்பட்டது என்றோ அவருக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் கடந்து போயிட்டார். அவர் எழுதினாரு, அந்த இடையில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை வந்து அது போயிட்டார். அவர் கருப்பா சவப்பா ஒளியா நீளமா தெரியாது. அவர் இந்த உடைய விட்டுனாலும் அந்த உடைய விட்டுனாலும் தெரியாது. அப்போ அந்த பாடல் வரிகள் நின்று விட்டது. எப்படி யாரும் ஒரே யாரும் கேள்வி சொன்னவருடைய பெயர் சரியாக தெரியாதோ, நாராய் நாராய் செங்கால நாராய் என்பவனுடைய பெயர் நமக்கு சரியாக தெரியாதோ, செம்புல பெயர் என்பவருடைய பெயர் உண்மையான பெயர் நமக்கு தெரியாதோ, அதுபோல் ரங்கநாதனும் கருதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 6 பேர் தெரியாது. 6 யார் என்று இன்றைக்கு அவர் இல்லை. ஒரு மாணவர் இதுதான் சங்க இலக்கியத்துக்கு இதாங்க அப்படின்றாங்க. இதுதான் யாரும் தெரியாது. ஆனா பாட்டு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வெற்றி, ஒரு கவிதையுடைய வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி நீங்க நகர்ந்து செல்ல வேண்டும்போதுதான் இந்த தொடக்க உரையுடைய நோக்கம் என்று கூறி அதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வையார் பேசுகிற சிறப்பாக என்று சொன்னா இல்ல, ஒரு 20% தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரணும். பாவங்களை விட பயணியாளர் கோயிலே கொஞ்சம் கூட்டம் நிறைய நினைக்கிறேன். அங்கே முடித்துக் கொண்டு இங்கே வருவார்கள். மாலைவன் நிகழ்ச்சி இருக்கிறது. மாலையை கலந்துவாங்க நினைப்பார்கள். இப்பொழுது முதல் கவியரங்கா தொடங்க இருக்கிறது.